நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மனித வள மேம்பாடு. சரிங்களா? நம்ம எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்லேருந்து ஒன்லைனர் வந்து கிளாஸஸாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ண கிளாஸஸ் வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா, ரீசென்ட் வீடியோஸில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வந்து எக்கனாமிக் ஒன்லைனர் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மனித வளம் என்ற சொல் குறிப்பிடுவது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த மக்களின் திறமை. சரிங்களா? ஸோ மனித உடல் திறன் மற்றும் சுகாதார திறன்களை கல்வியின் மூலம் மேம்படுத்துவது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனித வள மேம்பாடு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், சமூக மக்கள் அனைவரின் ஒட்டுமொத்த மேம்பாட்டை குறிப்பது தான் பார்த்திங்கன்னா மனித வளர்ச்சி குறியீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்திய மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் அமைந்துள்ள இடம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, புதுடெல்லி சாஸ்திரி பவன். சரிங்களா? அடுத்து பாருங்கள், மனித மேம்பாட்டு குறியீட்டினை அறிமுகப்படுத்தியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முகப்-உல் ஹிக். அவர் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு பொருளியல் அறிஞர். சரிங்களா? ஸோ எப்போ அறிமுகப்படுத்தினார் அந்த ஆண்டையும் பார்த்துக்கோங்க, 1990. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், 2017 இந்தியாவின் HDI மதிப்பு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.640. சரிங்களா? அடுத்து பாருங்கள், உலகின் மனித வளர்ச்சி அறிக்கை தயாரித்து வெளியிடுவது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம். ஸோ ஐநா தான் பார்த்திங்கன்னா உலகின் மனித வளர்ச்சி அறிக்கையை வந்து வெளியிடுவாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, மொத்த மகிழ்ச்சி குறியீடு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்கக்கூடியது, முக்கியமான டாப்பிக்கும் கூட. பூடானின் அரசாங்கத்தை வழிநடத்தும் தத்துவமாக கருதப்படுவது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த தேசிய மகிழ்ச்சி. GNHஐ பூடான் அரசு சட்டப்பூர்வமாக்கிய ஆண்டு வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூலை 18, 2008 வந்து. ஸோ இதை வந்து சட்டப்பூர்வமாக வந்து ஆக்கியிருப்பாங்க. சரிங்களா? GNH என்ற வார்த்தையை 1970 உருவாக்கியவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிக்மே சிங்கேயே வான்சுக். சரிங்களா? பூடான் அரசர் அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த மொத்த மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை வந்து உருவாக்கியிருப்பார். அடுத்து பாருங்கள், எதிர்கால சந்ததியின் தேவையை கருத்தில் கொண்டு சுற்றுச்சூழலை சேதப்படுத்தாமல் தற்போதைய தேவையை நிறைவேற்றுவதே நிலையான மேம்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் அதிக கல்வி அறிவு பெற்றுள்ள மாநிலம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்கள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர், மரம், காகிதம். ஸோ புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கரி, பெட்ரோல். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அனல்மின் நிலையம் மூலம் வெளியேற்றப்படும் நச்சு வாயு எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து பாருங்கள், சூரிய ஒளியின் மின்னழுத்த செல்கள் மூலம் நேரடியாக உற்பத்தி செய்யப்படுவது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய மின்சக்தி. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் ஜூலை 31, 2017 வரை சூரிய ஒளி அமைப்புகள் மூலம் பெறப்பட்ட மின்திறன் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1697 மெகாவாட். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான எக்கனாமிக் ஒன்லைனர் வந்து இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் போதும். இதில் இருக்கிறது மட்டும் நீங்கள் நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.